இந்த 30 தேட்டரில் 40 தேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம், படம் பற்றிக்கிச்சுன்னா நம்ம படம் நமக்கு வந்து இருந்துருமே, பெரிய லாபம் வந்துடுமே அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை, குடும்பஸ்தன் கொடுத்த ஒரு ஒரு தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட்டில் வந்து ஜெயிச்ச படங்கள் கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த மற்ற தயாரிப்புலாம் எதிர்பார்த்து அவங்க வந்து குறைஞ்சபட்ச செலவுலையாவது 30-40 தேட்டரில் படத்தை போட்டு படம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நல்ல ரேஞ்சுக்கு போயிருமே அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிடின்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தது. இன்றைக்கி ஓடிடி எல்லாமே சிண்டிகேட்டாக மாறி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா படங்கள் வாங்குறத டோட்டலாக குறைச்சிட்டாங்க. அப்படியே படத்தை போட்டாலும் அதை வந்து அவங்க வந்துட்டு பார்க்குறவங்களுடைய விகிதாச்சாரம், அதாவது இங்கிலீஷில் வந்து அது வந்து பே பை வியூன்னு சொல்கிறாங்க. பார்க்குறவங்க ஒரு படம் ஒருத்த பார்த்தாங்கன்னா இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அவங்க அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓடிடின்ற வியாபாரம் சின்ன பட்ச படங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் சினிமாவில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தயாராகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான், கம்மியாக தயாராகிறது பெரிய பட்ஜெட் படங்கள். இந்த பெரிய பட்ஜெட் ரிலீஸை பற்றி எந்த பிரச்சனையும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அப்போ இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுனா, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு குறைஞ்சபட்சமாக தேட்டரில் டிக்கெட் விலையை குறைக்கணும். தயாரிப்பாளர்கள் ஒரு வாரமாவது சின்ன படத்துக்கு, அதாவது தேட்டருக்காரங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு வாரமாவது சின்ன படத்துக்குன்னு ஒதுக்கணும்.